தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர்தான் நாக சைதன்யா. இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான தண்டேல் திரைப்படம் 100 கோடி ரூபாய் வரை வசூலித்திருக்கிறது. நாக சைதன்யாவில் திரைப்பட வாழ்க்கை சிறப்பாக இருந்தாலும் இவரது திருமண வாழ்க்கை தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாகி வருகிறது. 2017ஆம் ஆண்டில் தென்னிந்தியாவின் டாப் நடிகை சமந்தாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நாக சைதன்யா. திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய கரியரை தொடர்வது மட்டுமல்லாமல் அதில் வளர்ச்சியையும் கண்டார். இப்படி அனைத்தும் சரியாக போய்க் கொண்டிருக்க சில ஆண்டுகளில் இருவருக்கும் இடையே காதல் கசந்து 2021ஆம் ஆண்டில் அது விவாகரத்தில் போய் முடிந்தது. இவர்களின் பிரிவுக்கு சமந்தா கவர்ச்சியாக நடிப்பது நாகார்ஜுனாவின் குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை என்றும் சமந்தாவுக்கு வந்த மயோசிட்டிஸ் நோயும் தான் காரணம் என்றும் சொல்லப்பட்டது. இதனையடுத்து சமந்தாவை பிரிந்த நாக சைதன்யா நடிகை ஷோபிதா துலிபாலாவை காதலிக்கத் தொடங்கினார். இவர்களின் காதலுக்கு நாகார்ஜுனாவும் பச்சை கொடி காட்டவே அது திருமண பந்தத்தில் இணைந்தது. அந்த வகையில் கடந்த வருடம் ஹைதராபாத்தில் உள்ள அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் நாக சைதன்யா ஷோபிதா துலிபாலா திருமணம் எளிமையான முறையில் நடந்து முடிந்தது. இவர்களது திருமண புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாக அப்போதிலிருந்து நாக சைதன்யாவையும் ஷோபிதாவையும் ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஷோபிதா துலிபாலா குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதாவது திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து சினிமாக்களில் நடிக்கும் முடிவில் இருக்கிறாராம் ஷோபிதா. ஆனால் கவர்ச்சியான வேடங்களில் நடிக்க வேண்டாம் என முடிவெடுத்துள்ளவர் தன்னிடம் கதையை கூறும் இயக்குநர்களிடம் கதாநாயகனுடன் நெருக்கமான காட்சிகள் இருந்தால் அதை ரிஜெக்ட் செய்து விடுவதாக தகவல் பரவி வருகிறது. ஏற்கனவே படு கவர்ச்சியான காட்சிகளில் நடித்ததால் தான் சமந்தாவை விட்டு நாக சைதன்யா பிரிந்ததாக பேசப்படக்கூடிய நிலையில் அந்த பிரச்சனை தனக்கு வேண்டாம் என நினைத்து இந்த முடிவை ஷோபிதா எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது.